ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான வீடியோ தாங்க நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? பச்சை புளி எப்படி கரைக்கிறது? அது கரைச்சு நம்ம சாப்பிட்றதாங்க இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோம். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை புளி கரைச்சு சாப்பிட்றது பிடிக்கும்? சின்ன வயசுல இந்த மாதிரி நீங்க சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும். இது ஒரு டிஃப்ரெண்டான ரசங்க. நம்ம மிளகு சீரகம்லாம் இடிச்சு போட்டு வைக்கிறது அது ஒரு ரசம். இது வந்து அந்த காலத்துல டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ற ரசம் தாங்க இந்த பச்சைப்புளி ரசம். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறையோட செஞ்சு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சைப்புளி ரசம் கரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நான் எனக்கு மட்டும்தான் இப்போ பச்சைப்புளி ரசம் கரைக்க போகிறேங்க. அதுக்கு வந்து நான் புளி ஊற வச்சு இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சுருக்கேன். சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவு தாங்க நான் புளி போட்டிருக்கேன். இப்போ அது கரைக்கிறது, இந்த ரசம் கரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. உப்புங்க, உப்பு, பச்சை கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, நீங்கள் வரமிளகா பச்சை மிளகா எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வரமிளகா தூள் தான் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். அப்புறம் தேங்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா ஊற்றுக்குங்க, இல்லைன்னா வேணாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ புளி கரைச்சாச்சு. நம்ம வந்து இந்த கொத்தமல்லி தலையை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி தழை போட்டு கரைச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாங்க. இது எல்லாத்தையும் கை போட்டு நம்ம நல்லா இப்படி பிசைஞ்சு கரைச்சிக்கணுங்க. அப்போ தான் இதோட வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குங்க இந்த ரசம். இப்படி சொல்ல வார்த்தையே இருக்காது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அது இந்த கொத்தமல்லி தலையெல்லாம் அவ்வளோ மனமாக இருக்குங்க. நம்ம ரசம் தாளிச்சு வைக்கிற ரசத்துலையுமே நீங்கள் கொத்தமல்லி தலையை போட்டு இந்த மசாலாவோட இஞ்சி இது பூண்டு சீரகத்தோட அரைக்கிறது போட்டுட்டு ரசம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை தூவி வச்சு பாருங்க, எவ்வளோ மனமாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி இங்கே பாருங்க, இப்படி நல்லா கையில் மசிச்சுக்கணுங்க நல்லா. அப்போ தான் இந்த எசன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த ரசத்தில் வந்து சேரும். இப்போ வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு தான் கம்மியாக இருக்குது. நான் எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அருமையாக இருக்குதுங்க ரசம். உண்மையாலுமே அந்த பச்சை கருவேப்பு தலையோட ஃப்ளேவரு, கொத்தமல்லி தலை, தேங்காய் ஊற்றுனது அதை விட சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் பக்கத்தில் பாருங்க. இதுதாங்க பாருங்க, ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றலாங்களா? சூப்பராக இருக்குங்க. இந்த சின்ன வயசுல சாப்பிட்டதுங்க. ஆஹா, புளிப்பு, காரம், உப்பு, காரம் கூட எனக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வேற லெவல்ல இருக்குங்க. சூப்பரா இருக்கு. நீங்க மிளகா வேணா மிளகா சேர்த்திக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் சாப்பிட பிடிக்கும், அதனால நான் வரமிளகா தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாம் அருமையா இருக்கு. நம்ம சாப்பிடலாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோறு பாருங்க, இந்த மாதிரி பொழு பொழுன்னு பருக்க ஒட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி குழஞ்சு வேணாலும் நம்ம ஆக்கிக்கலாம். எனக்கு வந்து இப்படி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால சாப்பாடு இப்படி ஆக்கியிருக்கேன். இப்போ பாருங்க, இதில் கலந்துக்கலாம். நம்மளோட உடனடி ரசம் தயாருங்க. சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் பாருங்க எப்படியெல்லாம் சாப்பிட்ருக்குறாங்கன்னு. அதனாலதான் இன்னும் வயிறு மஞ்ச கட்டையா நல்லா இருக்காங்க. இந்த காலத்துல யார் இப்படி போட்டு பிசைஞ்சுக்கணுங்க. நல்லா பிசையவே அந்த ரசத்தோட வாசனை ஆக்க பொருத்தமான ஆற பொருட்கள்னு சொன்னாப்புல இழுக்குதுங்க. அப்படியே அந்த ரசத்தோட மனம், சுவை. சாப்பிடலாங்களா? உங்களுக்கு சாப்பிடணும்னு இருக்குதா? யாருக்கு தான் பிடிக்காதுங்க இப்படி.
அருமைங்க. உண்மையாலுமே சொல்றேன், வேற லெவல். அருமையா இருக்கு. சூப்பர் சூப்பருங்க. இப்படி இருக்குதுங்க ரசம். என்ன ருசிங்கிறீங்க? வகை வகையா மசாலா அரைச்சு போட்டு ரசம் வச்சாலும் இதுக்கு ஈடு ஆகவே ஆகாதுங்க. இன்னும் கொஞ்சம் சோறு குழஞ்சிருந்தா வேற லெவல்ல இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. எதிர்பார்க்கவே இவ்வளவு டேஸ்ட். அந்த புளிப்போட காரம் சேர்ந்தது அற்புதமா அமிர்தமா இருக்குதுங்க. அமிர்தமா இருக்குது. வேற லெவல் டேஸ்ட்டுங்க. என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க? இது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பார்த்து இது வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, இன்னும் நல்லா இருக்கும். இப்படி செஞ்சாவே வேற லெவல் டேஸ்டா இருக்கு. வெங்காயம் பிடிச்சா சேர்த்துக்கோங்க. இதுவே சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே சூப்பரா இருக்குது. செஞ்சு கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. பாருங்க. இதே மாதிரியே ரசம் செஞ்சு சாப்பிட்டு கண்டிப்பா இப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. சரிங்களா? போயிட்டு வரேங்க.